ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவா போனீங்கன்னா எப்போவுமே சீ ஃபுட் ட்ரை பண்ணுங்கள். சீ ஃபுட் தான் அங்கே பயங்கர ஸ்பெஷலு. நாங்கள் கோவா போயிருந்தப்போ ப்ரான் ட்ரை பண்ணியிருந்தோம், செம்மையாக இருந்தது. நீங்கள் கோவா போனீங்கன்னா கண்டிப்பாக சீ ஃபுட் தான் ட்ரை பண்ணோம். அங்கே வந்து சீ ஃபுட் தான் ஸ்பெஷல். அதனால கண்டிப்பாக கோவா வரவங்க சீ ஃபுட்டையே ட்ரை பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பெரிய வஞ்சிரம் ஃபிஷ் வாங்கியிருந்தோம், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வஞ்சிரம் ஃபிஷ்ஷு ஒரு ஏதோ ஒரு ஃபிஷ் ஒன்று கொடுத்தாங்க, பெரிய ஃபிஷ்ஷு. அப்புறம் அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அந்த ஃபிஷ் தாலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமுன், அப்புறம் ஒரு ஏதோ ஒரு தண்ணி, அப்புறம் ஒரு நத்தை எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து கோவாவை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். கோவா போனீங்கன்னா அங்கே ப்ரீசர்னு ஒன்று கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிடாம மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். அங்கே போனால் யார் வேணால் சாப்பிட்லாம் அந்த ப்ரீசரை. இங்கே தயவுசெய்து கோவா போனீங்கன்னா, கோவா மட்டும் இல்லை, அது வந்து பாண்டிச்சேரி அப்புறம் பெங்களூர்லேயும் கிடைக்கும், கர்நாடகாவில் ஃபுல்லாகவே கிடைக்கும். அதனால நீங்கள் அந்த ப்ரீசரோடு சேர்த்து இந்த மீலை சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதனால கண்டிப்பாக கோவா போகிறவங்க அங்கே கொடுத்த மீன் குழம்பு வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் கோவாவில் ஃபுட்டை. அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் கோவா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஃபுல்லாக சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு கஸ்டர்ட் ஒன்று வாங்கினேன், செம்ம டேஸ்ட்டாக ஜெல்லி மாதிரி, ஜெல்லி தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அதை வாங்கி சாப்பிடும்போது அப்படியே வேற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம தலைவர் சிக்கன் தான். சிக்கன் எடுத்து அந்த வாயில் வைக்கும்போது தான் நமக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ண முடியுது. என்னதான் நம்ம என்னென்ன சாப்பிட்டாலும் ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்க மாட்டேங்குது. சாப்பிட்ட ஒரு திருப்தி வேணும்னா அது நம்ம சிக்கனில் மட்டும்தாங்க கிடைக்குது. அதனால தான் கடைசியாக நாங்கள் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், பெப்பர் ஃப்ரை. அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் பாருங்க, பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருந்ததுங்க. இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆனால் இந்த பிரியாணி வந்து பார்க்கறதுக்கு தான் ஒரே ஒரு பீஸ் வச்சிருந்தான், அந்த பீஸை சுமாராக தான் இருந்தது. பட் ஆனால் பிரியாணியை பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்ததுங்க, செம்ம டேஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.